வெல்கம் டு Techy Editz. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஆப் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆயில் பெயிண்டிங், கலர் பெயிண்டிங், பென்சில் டிராயிங் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்துட்டு நம்ம ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஆப் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுவோம். அந்த ஆப் நேம் வந்துட்டு பார்த்தோம்னா டூன்மி அப்படிங்கிற ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதில் வந்துட்டு 3 ஆப்ஷன் இருக்கும். மேலே டாப், ட்ரெண்டிங், ரீசெண்ட் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி டாப்பில் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி எப்படி நம்ம ஆயில் பெயிண்டிங் மாதிரி இந்த மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த எஃபெக்டை வந்துட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரிஜினல் ஃபோட்டோவும் எஃபெக்டட் ஃபோட்டோ, எடிட்டட் ஃபோட்டோவும் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இங்கே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்துட்டு நீங்கள் கீழே வந்துட்டு உங்களுக்கு கேலரி வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு ரேஷியோ சைஸ் எந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு எந்த சைஸ் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ சைஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க அந்த ஏரோ மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு ப்ராசஸிங் அப்படின்ட்டு ஒரு 5 minutes ஆகும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்துட்டு ப்ராசஸ் ஆகி முடிச்சிடும். அதே மாதிரி அந்த எடிட்டிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு எடிட் ஆகி முடிச்சிடும். எனக்கு இப்போ 2 minutes தான் ஆச்சு. இப்போ வந்துட்டு எடிட் ஆகி வந்துருச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஈஸியாகவே வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்துட்டு வரும். அனிமேட், ஆர்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ், ஆடியோ, டெக்ஸ்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்துட்டு எது வேணுமோ அனிமேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஆர்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி இப்போ வந்துட்டு நீங்கள் அதை அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோவுக்கும் அந்த எடிட்டட் ஃபோட்டோவுக்கும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்துட்டு நீங்கள் இதை எப்படி வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேலே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு லோடிங் அப்படின்னு வரும். லோடிங் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா மேலே வந்துட்டு இமேஜ் சேவ்டுன்னு வந்துருச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இமேஜ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு பென்சில் டிராயிங் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்துட்டு ஒரிஜினலுக்கும் உங்களுக்கு எடிட்டட் ஃபோட்டோக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் காமிப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீழே கேலரி ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கீழே ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்க அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே ப்ராசஸ் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே. இதில் வந்துட்டு இதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி ப்ராசஸிங் ஆகிட்டு ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு எடிட் ஆகி வரும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3 minutes தான் ஆகும். நெட்டு வந்துட்டு உங்களுக்கு நெட்டு கண்டிஷன் எப்படி இருக்கோ அது பொறுத்தளவு தான். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இது வந்துட்டு நம்ம இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரிஜினலுக்கும் இதுக்கும் இருக்க எஃபெக்ட் பார்க்கலாம். ஓகே, ஒரிஜினல் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. பென்சில் டிராயிங் வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு அழகாகவே பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அழகாகவே வந்துருச்சு. இப்போ கீழே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் அமுத்துனீங்கன்னா நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம், ஆர்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டும் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மேலே இருக்க ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகும். இமேஜ் வந்துட்டு இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு கீர்த்தி சுரேஷோட ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு ஒன்று வரும்.
நீங்கள் வந்துட்டு இதில் எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் வந்துட்டு எடிட் ஆகி வந்துடும். கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எடிட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். அந்த எடிட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம அடுத்து எடிட் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு அந்த கீர்த்தி சுரேஷ் வந்திருக்கு, அந்த எடிட் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணோடனே அவங்க வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு ஒரிஜினல் வெர்சஸ் எடிட்டட் ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ கீழே வந்துட்டு உங்களுக்கு எந்த கேலரியில் வந்துட்டு எந்த இமேஜ் உங்களுக்கு எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே வந்துட்டு ரேஷியோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஏரோ மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு ப்ராசஸ் ஆகி முடிச்சோடனே உங்களுக்கு வந்துட்டு அந்த எடிட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அப்படியே அந்த ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு எடிட் ஆகி வந்துடும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு அந்த கீர்த்தி சுரேஷ் எடிட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த எஃபெக்ட்டுக்குமே எந்த இமேஜுக்குமே வந்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணி வந்துச்சு. பாருங்கள், ஒரிஜினல் விசஸ் எடிட்டட் ஃபோட்டோ பாருங்கள், அப்படியே ஆயில் பெயிண்டிங் தான் இது. கீழே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம், ஆர்ட் ஆட் பண்ணிக்கலாம், அனிமேட்டர் இல்லை எது வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்துட்டு நீங்கள் அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு நீங்கள் பிக்சார்ட் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இமேஜை வந்துட்டு கட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணவே தேவையில்லை. இது பேக்ரவுண்டில் நீங்கள் தான் அதில் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு அப்படி தேவையே இல்லை. இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சும்மா அந்த ஆப் யூஸ் பண்ணி அந்த ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணாலே, நீங்கள் வந்துட்டு இமேஜை சூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு அதை எடிட் பண்ணி வந்துட்டு கொடுத்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க, இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை டவுட்டோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு அதுக்கு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.